எங்களுக்கு சோசியல் அண்ட் இங்கிலீஷ் எக்ஸாம் என்ன சார் பண்ணுறது? ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இங்கிலீஷுக்கான பேட்டர்ன் என்னது அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சிருக்கணும். ஹாய் 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? 25 பேட்ச் அனைவருக்கும் வணக்கம். அப்புறம் ஓகே, இன்றைக்கி கொஞ்சம் உங்களுக்கு வீடியோ ரொம்ப டிலே ஆகிடுச்சு. 8:45க்கு தான் அப்டேட் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கேன். நாளையிலேருந்து உங்களுக்கு மேக்ஸிமம் 7 o'clock PM-க்குள்ளே உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுற மாதிரி பண்ணிடுறேன். அண்ட் தென் நாளைக்கு சோசியல் இங்கிலீஷுக்கு என்னென்னலாம் படிச்சிருக்கணும் அப்படின்றத வீடியோ இடையில நான் சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எப்படிலாம் நீங்கள் படிச்சிருக்கணும், பேட்டர்ன் என்னது, எப்படி நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே சொல்லிடுவேன். ஓகே, தமிழ் அண்டு சயின்ஸ் ரெண்டு மீடியத்துக்கும் ஃபுல்லாக செக் பண்ணிடலாம். சயின்ஸுக்கு குறிப்பாக ப்ராப்ளமுக்கான ஆன்சருக்கு ஃபுல்லாக உங்களுக்கு நான் சால்வ் பண்ணி சொல்லிடுவேன். ஸோ எத்தனை எப்படி எழுதிருக்கீங்க அப்படின்றத ஃபுல்லாக கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். 10th ஃபஸ்ட் வீடியோ எக்ஸாம் ரிலேட்டட் தான் உங்களுக்கு இன்றைக்கி தான் நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகேவா? அடுத்து மேக்ஸுக்கெலாம் நம்ம ஆல்ரெடி மாடல் கொஸ்டின் போட்டுட்டேன், டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆன்சருக்கு செக் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்துட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் ஆப்ஷன் பி, என் மனம் இகழ்ந்தால் இறந்து விடாது. செகண்ட் ஒன் பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஷன் சி, கட்டு. தேர்ட் ஒன் பார்த்துட்டிங்கன்னா இது ஆப்ஷன் சி. ஸோ இது நமக்கு சென்ட் பண்ண ஸ்டூடெண்ட் சத்யா அப்படின்றவங்களுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ். உங்கள் டிஸ்ட்ரிக்டில் நடந்து முடிஞ்ச கொஸ்டின்ஸ் அப்படின்னா கூட இந்த நம்பருக்கு எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்கேஸ் நீங்கள் சேலம் டிஸ்ட்ரிக்டில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கூட, ஒரு டாப்பர்ஸாக இருக்கீங்க, நல்ல ஆவரேஜாக ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்சர் இருக்கலாம் எனக்கு தெரியும் அப்படின்னா கூட, எக்ஸாம்ஸ் முடிய இந்த நம்பருக்கு எனக்கு நீங்கள் தாராளமாக நீங்கள் சென்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஃபோர்த் ஒன் பார்த்துட்டிங்கன்னா இது ஆப்ஷன் பி, பாரதியார். ஃபிஃப்த் ஒன் பார்த்துட்டிங்கன்னா இது ஆப்ஷன் டி, பாடல் கேட்டவர். சிக்ஸ்த் ஒன் பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஷன் சி, உதயசங்கர். 7 ஆப்ஷன் ஏ, கண்ணதாசன். ஓகேங்களா? 8th கொஸ்டின் விடை கேட்ட வினாமிக்க ஃபுல்லாக செக் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட் மீட்டமுக்கு முன்னாடி எக்ஸாம்ஸ் நம்ம சேலம் டிஸ்ட்ரிக்டில் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதர் டிஸ்ட்ரிக்ட் ஸ்டூடெண்ட்ஸுமே மறக்காம இதை நீங்கள் ரெஃபர் பண்ணணும். உங்களுக்கு ரொம்ப எக்ஸாம்ஸுக்கு முன்னாடி இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இதற்கான PDF டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ இன்னைக்கு நைட்டு உங்களுக்கு ஒரு 9:30 10 o'clock இதற்கான PDF உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணிடுறேன். எப்படி டவுன்லோட் பண்ணுறது உங்களுக்கு சொல்லிடுறேன். சரியா? ஸோ தமிழ் கொஸ்டின்ஸ் ஃபுல்லாக அப்படியே பாருங்கள். டோட்டல் 50 மார்க்ஸுக்கு எடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் இருக்கிற கொஸ்டின்ஸை ஸோ உங்கள் டிஸ்ட்ரிக்டில் நடந்து முடியல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஃபுல்லாக ஒமிட் பண்ணாமல் ஃபுல்லாக நீங்கள் ரிவைஸ் பண்ணி ஸ்டடி பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், சயின்ஸுக்கான ஆன்சர் கீ ஃபுல்லாக அப்படியே செக் பண்ணிடுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 25 மார்க்ஸுக்கு சயின்ஸ் வந்து எக்ஸாம்ஸ் நடந்திருக்கு இன்னைக்கு சேலம் டிஸ்ட்ரிக்டில் ஜூன் 2025. 4 கொஸ்டின்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஷன் டி, ஹாக்கி. செகண்ட் ஒன் பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஷன் ஏ, த மாஸ் ஆஃப் தி எர்த் 5.972 into 10^24 kg. தேர்ட் ஒன் பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஷன் சி, கார்பன் டை ஆக்சைடு. ஃபோர்த் ஒன் ஆப்ஷன் டி, அதாவது 14 கிராம். ஓகேங்களா? மற்றபடி 2 மார்க்ஸ்லாம் பார்த்துட்டிங்கன்னா 3 into 2 6 மார்க்கு எல்லாம் அப்படியே ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்துட்டிங்கன்னா ஸோ இதுக்கு நான் ப்ராப்ளம் உங்களுக்கு நான் சால்வ் பண்ணிடுறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா பார்ட் 4 அப்படியே இதர் ஆர் டைப் தான் கேட்டிருக்காங்க. அதுவும் நீங்கள் என்ன பண்ணலாம், செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, டன். தமிழ் மீடியம் சேம் தான், அதே பேட்டர்ன் தான். 1 மார்க்ஸ் அப்படியே செக் பண்ணிக்கோங்க. 1 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஷன் டி, செகண்ட் வந்து ஆப்ஷன் ஏ, தேர்டு வந்து ஆப்ஷன் சி, ஃபோர்த் வந்து ஆப்ஷன் டி. ஓகேங்களா? டன். ஸோ இதற்கான கொஸ்டின்ஸ் உங்களுக்கு PDF வேணும் அப்படின்னா கூட நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கூகுளில் போயிட்டு கனி மேக்ஸ் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணிட்டீங்கன்னா மொபைலில் இந்த மாதிரி 3 கோடு இருக்கும். அதுக்கு கீழே ஹோம் பேஜ் அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 10th கேட்டகரியில் போயிட்டீங்கன்னா கொஸ்டின்ஸ் அப்படின்றதுல போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரியா? ஓகே சார், நாளைக்கு வந்து எங்களுக்கு சோசியல் அண்டு இங்கிலீஷ் எக்ஸாம் என்ன சார் பண்ணுறது? ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இங்கிலீஷுக்கான பேட்டர்ன் என்னது அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சிருக்கணும். என்னென்ன கிராமர் பார்ட் இருக்குது, வொக்காபுலரி பார்ட் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு இங்கிலீஷ் படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி நான் என்னென்ன சிலபஸ் இருக்குது, பேட்டர்ன் இருக்குது எல்லாமே நான் அப்டேட் பண்ணிட்டேன். நான் டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான லிங்க் தரேன், ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் தரேன். சிலபஸ் எல்லாமே நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி ரெஃபர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அண்ட் தென் இந்த 2 சப்ஜெக்ட் நீங்கள் என்ன படிக்கணும் அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் நம்ம சேலம் டிஸ்ட்ரிக்டில் லாஸ்ட் 2 இயர் நடந்து முடிஞ்ச கொஸ்டின்ஸ் இருக்குல்ல, அந்த லாஸ்ட் 2 இயர் நடந்து முடிஞ்ச 2024 போன வருஷம், அதுக்கு முந்தின வருஷம் 2023, இந்த 2 இயர் கொஸ்டின்ஸை ஃபுல்லாக நீங்கள் வித்தவுட் ஆப்ஷனோட படிங்க. அதே போதும். முடிச்சுட்டு நீங்கள் படித்த கொஸ்டின்ஸை ரிவைஸ் பண்ணிக்கோங்க. சரியா? ஓகே, நம்ம ஃபஸ்ட் மீட்டம்லேருந்து உங்களுக்கு நான் சப்ஜெக்ட் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்றத அப்டேட் பண்ணிடுறேன். ஸோ இந்த மந்த்லி எக்ஸாமுங்கும் போது நீங்கள் ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்றது வேண்டாம். ஸோ இது நீங்கள் ஓரளவுக்கு கவர் பண்ணி படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். கொஸ்டின்ஸை ரிவைஸ் பண்ணிட்டு நீங்கள் படித்த கொஸ்டின்ஸை படிச்சுக்கோங்க. சரியா? ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ப்ராப்ளம் சால்வ் பண்ணிடலாம். ப்ராப்ளம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா மாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது நம்ம கிவன் டேட்டாவில் M5 kgன்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் லீனியர் மொமெண்டம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? லீனியர் மொமெண்டம் கொடுத்துருக்காங்க, அதாவது நம்ம Pன்னு எடுத்துக்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க, 2.5 kg மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. த ஃபார்முலா ஆஃப் லீனியர் மொமெண்டம். ஓகேங்களா? இது நீங்கள் என்ன பண்ணலாம்னா லீனியர் மொமெண்டம்
அப்படின்னு நீங்கள் போட்டுட்டு ஃபார்முலா எழுதிக்கலாம். என்ன எழுதலாம்? P is equal to M into V அப்படின்னு நீங்கள் எடுத்து எழுதிக்கலாம். Pன்றது மொமெண்டம், Mன்றது மாசு, Vன்றது என்னது? வெலாசிட்டி. ஓகேங்களா? ஓகே, இதை நம்ம என்ன பண்ணலாம்? அப்படியே சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். V is equal to P by M அப்படியே சப்ஸ்டியூஷன் பண்ண ஆரம்பிச்சிருங்க. சப்ஸ்டியூஷன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர்ஸ் வந்துடும். ஏன்னா நமக்கு Pன்றது என்ன கொடுத்துருக்காங்க? 2.5 divided by M5. இதை நீங்கள் அப்படியே சப்ஸ்டியூஷன் பண்ணி போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர்ஸ் என்ன வரும்னா 2.5 கிலோகிராம் மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ் அப்படின்றது வரும். ஓகேங்களா? இது நீங்கள் ஓவராலாக சப்ஸ்டியூட் பண்ணி போட்டு 0.5 மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ் அப்படின்றது வந்துடும். ஓகேங்களா? இது என்ன பண்ணலாம்? டிவைடட் பை 5 kg டிவைடட் பை 5 kgன்றதை போட்டுக்கோங்க. உங்களுக்கு ஓவராலாக ஆன்சர்ஸ் நீங்கள் என்ன எடுத்து எழுதணும்னா velocity of the moving body is 0.5 meter second inverse. And then 10th max ஜூன் மந்த்துக்கு நீங்கள் ரெஃபர் பண்ணுறதுக்கு நம்ம ஆல்ரெடி மாடல் கொஸ்டின்ஸ் போட்டிருக்கோம் 2 செட். அந்த கொஸ்டின்ஸை நீங்கள் ரெஃபர் பண்ணாலே போதும். 50க்கு அவுட் ஆஃப் 45 தாராளமாக எடுக்க முடியும். வித்தவுட் ஆப்ஷன் 2 கொஸ்டின்ஸ் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.